மக்களுக்கு ஒன்றுமே இல்லாத வெற்று பட்ஜெட்டை மறைக்க ஒரு வீடியோ ஷூட் நடத்தி வெளியிட்டுள்ளார் ஃபெயிலியர் மாடல் அரசின் விளம்பர மாடல் ஸ்டாலின் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சித்துள்ளார். மக்களுக்கு ஒன்றுமே இல்லாத வெற்று பட்ஜெட்டை மறைக்க ஒரு வீடியோ ஷூட் நடத்தி வெளியிட்டுள்ளார் ஃபெயிலியர் மாடல் அரசின் விளம்பர மாடல் ஸ்டாலின் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சித்துள்ளார். மக்களுக்கு ஒன்றுமே இல்லாத வெற்று பட்ஜெட்டை மறைக்க ஒரு வீடியோ ஷூட் நடத்தி வெளியிட்டுள்ளார் ஃபெயிலியர் மாடல் அரசின் விளம்பர மாடல் ஸ்டாலின். உலக பொருளாதார அறிஞர்களுடன் இணைந்து இந்த பட்ஜெட்டை தயாரித்ததாக அவர் கூறியிருப்பது இந்த பொருளாதார ஆண்டின் நல்ல நகைச்சுவை. தன் பட்ஜெட் பற்றி நாளேடுகள் என்ன சொல்கின்றன என்பதை ஆர்வத்தோடு படித்து காட்டும் ஸ்டாலின், அதே நாளேடுகளில் நாள்தோறும் வருகின்ற இந்த ஆட்சியின் அவலங்கள் குறித்த செய்திகளை இதே அர்ப்பணிப்புடன் படித்து காண்பிப்பாரா? உலகத்திலேயே தன் கட்சியின் ஐடி லிங்கை சேர்ந்தவர்களின் பதிவுகளையே மக்கள் கருத்தாக கருதி புலங்காகிதம் அடையும் ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் தான். தன் பட்ஜெட் பற்றி தலைமை செயலக ஊழியர்கள் நினைப்பது என்ன? ஆசிரியர்கள் நினைப்பது என்ன? இதர அரசு ஊழியர்கள் நினைப்பது என்ன? மக்களுக்கு ஒன்றுமே இல்லாத வெற்று பட்ஜெட்டை மறைக்க ஒரு வீடியோ ஷூட் நடத்தி வெளியிட்டுள்ளார் ஃபெயிலியர் மாடல் அரசின் விளம்பர மாடல் ஸ்டாலின் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சித்துள்ளார். மக்களுக்கு ஒன்றுமே இல்லாத வெற்று பட்ஜெட்டை மறைக்க ஒரு வீடியோ ஷூட் நடத்தி வெளியிட்டுள்ளார் ஃபெயிலியர் மாடல் அரசின் விளம்பர மாடல் ஸ்டாலின். உலக பொருளாதார அறிஞர்களுடன் இணைந்து இந்த பட்ஜெட்டை தயாரித்ததாக அவர் கூறியிருப்பது இந்த பொருளாதார ஆண்டின் நல்ல நகைச்சுவை. தன் பட்ஜெட் பற்றி நாளேடுகள் என்ன சொல்கின்றன என்பதை ஆர்வத்தோடு படித்து காட்டும் ஸ்டாலின், அதே நாளேடுகளில் நாள்தோறும் வருகின்ற இந்த ஆட்சியின் அவலங்கள் குறித்த செய்திகளை இதே அர்ப்பணிப்புடன் படித்து காண்பிப்பாரா? உலகத்திலேயே தன் கட்சியின் ஐடி விங்கை சேர்ந்தவர்களின் பதிவுகளையே மக்கள் கருத்தாக கருதி புலங்காகிதம் அடையும் ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் தான். தன் பட்ஜெட் பற்றி தலைமை செயலக ஊழியர்கள் நினைப்பது என்ன? ஆசிரியர்கள் நினைப்பது என்ன? இதர அரசு ஊழியர்கள் நினைப்பது என்ன? மக்களுக்கு ஒன்றுமே இல்லாத வெற்று பட்ஜெட்டை மறைக்க ஒரு வீடியோ ஷூட் நடத்தி வெளியிட்டுள்ளார் ஃபெயிலியர் மாடல் அரசின் விளம்பர மாடல் ஸ்டாலின் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சித்துள்ளார். மக்களுக்கு ஒன்றுமே இல்லாத வெற்று பட்ஜெட்டை மறைக்க ஒரு வீடியோ ஷூட் நடத்தி வெளியிட்டுள்ளார் ஃபெயிலியர் மாடல் அரசின் விளம்பர மாடல் ஸ்டாலின். உலக பொருளாதார அறிஞர்களுடன் இணைந்து இந்த பட்ஜெட்டை தயாரித்ததாக அவர் கூறியிருப்பது இந்த பொருளாதார ஆண்டின் நல்ல நகைச்சுவை. தன் பட்ஜெட் பற்றி நாளேடுகள் என்ன சொல்கின்றன என்பதை ஆர்வத்தோடு படித்து காட்டும் ஸ்டாலின், அதே நாளேடுகளில் நாள்தோறும் வருகின்ற இந்த ஆட்சியின் அவலங்கள் குறித்த செய்திகளை இதே அர்ப்பணிப்புடன் படித்து காண்பிப்பாரா? உலகத்திலேயே தன் கட்சியின் ஐடி விங்கை சேர்ந்தவர்களின் பதிவுகளையே மக்கள் கருத்தாக கருதி புலங்காகிதமடையும் ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் தான். தன் பட்ஜெட் பற்றி தலைமை செயலக ஊழியர்கள் நினைப்பது என்ன? ஆசிரியர்கள் நினைப்பது என்ன? இதர அரசு ஊழியர்கள் நினைப்பது என்ன? விவசாயிகள், தொழில் முனைவோர், உழைக்கும் மக்கள் நினைப்பது என்ன என்பதே அறியாத ஸ்டாலின், ரூ போட்டதால் பட்ஜெட் ஹிட் ஆகிவிட்டது என்று சினிமா வசனம் பேசுகிறார் ஸ்டாலின்.
எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். பட்ஜெட் ஹிட் ஆவது என்பது அறிவிப்பதில்லை, செயல்படுத்துவதில் என்பதே உண்மை. அப்படி பார்த்தால் திமுக ஆட்சிக்கு வந்து போட்ட 5 பட்ஜெட்டுமே உட்டர் பிளாப் தான். 72 ஆண்டுகால மொத்த கடனையும் 4 ஆண்டுகளில் வாங்கி கடன் வாங்குவதில் ரெக்கார்ட் பிரேக் மற்றும் பிளாக்பஸ்டர் சாதனை செய்த ஒரே முதல்வர் ஸ்டாலின் தான். இந்த பட்ஜெட் தான் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் திமுகவின் இறுதி பட்ஜெட் என்பது மக்களின் கருத்து. இந்த பட்ஜெட் சிம்பிளி வேஸ்ட். அடைய